ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒன் டே ட்ரிப் தான் போகிறோம். நானும் சுஜயும் ஆஃபீஸ்லேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த விலாக தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் ஒரு 8:30க்கே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ பஸ்ஸில் ஏறினதுமே ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க, பாட்டு போட்டு வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவனை மட்டும்தான் கூட்டிகிட்டு போயிருந்தா, வேறு யாருமே அவங்க பசங்களை கூட்டிகிட்டு வரனால இவனுக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ஸோ ஃபோன் தான் பார்ப்பேன்னு சொல்லிவிட்டு ஃபோன் பார்த்துட்டு தான் வந்தான். அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே டான்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சுஜயும் கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடிட்டு அப்படியே நம்ம வைப் பண்ணிட்டு தான் போனோம். எல்லாருமே டான்ஸ் ஆடினாங்க, பட் நான் ஆடல. ஸோ அதுக்குள்ள பார்த்திங்கன்னா நம்ம ரெசார்ட் ரீச் ஆயாச்சு. ரீச் ஆனதுமே பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு குரூப் செல்ஃபி எடுத்துக்கிட்டு வெல்கம் ட்ரிங்க் வச்சுருந்தாங்க. சரி, நம்ம அதையும் குடிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு வெல்கம் ட்ரிங்க்கு குடித்தாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா இது அணில், அப்புறம் வாத்து, கிளி இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே நம்ம வெல்கம் ட்ரிங்க் தான் குடிச்சிட்ருக்கோம். வெல்கம் ட்ரிங்க்கு குடிச்சிட்டு சரி செப்ரேட்டாக ரூம் கொடுத்துருந்தாங்க, பாய்ஸுக்கு தனியாக கேர்ள்ஸுக்கு தனியான்னு சொல்லிவிட்டு நம்ம போய் திங்ஸ்லாம் அங்கே வச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டேன். பார்த்திங்கன்னா உடனே வந்தாச்சு சார் ப்ளே ஏரியாவுக்கு. ஒரே ஜாலி தான். இங்கே பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஆடு வச்சுருக்காங்க. கிளி பார்த்திங்கன்னா நிறையா வகையான கிளிலாம் வச்சுருந்தாங்க அங்கே. ஸோ அவங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். நல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வந்தால் நம்ம நல்லா ஒன் டே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க, கிரிக்கெட்டு அந்த மாதிரி எல்லாமே. ஸோ டீமாக வரும்போது நமக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். டான்ஸுக்கு டிஜே மாதிரி வச்சுருந்தாங்க, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அப்புறம் ஃபுட்டு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இவங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுஜய் பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு வரவே இல்லை. நம்மளை என்ஜாய் பண்ணவே முடியல என்னால். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தால் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஸோ இவனை எனக்கு பார்த்துக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு. சரி, நம்ம இவனை அடை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஏதாவது சின்ன அடிப்பட்டால் கூட வீட்டில் என் ஹஸ்பண்ட் சண்டை போடுவார். ஸோ அதனால் அவனை தான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சின்ன பசங்களாகவே மாறிட்டாங்க. எல்லா கேம்ஸுமே எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எல்லாம் கிரிக்கெட் விளையாண்டுருந்தாங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. மேக்கப் பண்ணிவிட்டு இவங்க பார்த்திங்கன்னா ஜாலியாக ஊஞ்சல் விளையாடுறாங்க. இந்த மாதிரி நல்லா ஃபன் அண்ட் வைப்பாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த ரெசார்ட்டுக்கு நீங்கள் வரணுன்னா மினிமம் ஒரு 25 மெம்பர்ஸாவது வரணும். அது கம்மியாக வந்தாலுமே நீங்கள் அந்த 25 மெம்பர்ஸ்க்கான அமௌண்ட்டு தான் பே பண்ணணும். ஒரு பர்சனுக்கு 1500. மினிமம் 25 தான் இங்கே புக் பண்ண முடியும். ஸோ இல்லைன்னா பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வந்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 10 பேர் வரலாம் அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ரெசார்ட் எப்படி புக் பண்ணாங்கன்னா ஆன்லைனில் ரிவ்யூஸ் அந்த மாதிரிலாம் பார்த்து தான் புக் பண்ணாங்க. இந்த ரெசார்ட் எங்கே இருக்குன்னா கல்பாக்கத்தில் இருக்குது. இப்போது இந்த கோழிலே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நான் சுஜய்க்கு கூட்டிகிட்டு போய் ஒவ்வொன்றா காமிச்சிட்டு இருந்தேன். அவனும் பார்த்துட்டே வந்துட்டுருந்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 12:30 இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சார் ஸ்விம்மிங் பூலில் இறங்கிட்டார். அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா அவனுக்கு காய்ச்சல்லாம் அன்றைக்கி தான் சரியாக இருக்குது. இந்த ட்ரிப்பு நாங்கள் வர்றதே பிளான் கிடையாது. ஸோ வந்தே ஆகணும் அப்படின்றனால சரி ஓகே, ஒரு ஒன் டே ட்ரிப் தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இதில் 3 days 4 daysலாம் போவாங்க. ஸோ 1 டேஸ்லாம் நம்ம போக முடியாதுன்றனால நாங்கள் இந்த ஒன் டே ட்ரிப்பு சரி ஓகே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இவன் சேட்டை என்னால் தாங்கவே முடியல. அதனால் குளித்து முடித்தோன்னா கொண்டு ரூமில் உட்கார வச்சிட்டேன். உட்காரவே இல்லை பாருங்கள். ரூமில் யாருமே இல்லை. நல்லா ஒரு காம்பேக்டான ஒரு பெரிய ரூம். மேலே பாய்ஸ்க்கு, கீழே கேர்ள்ஸுக்கு. ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லஞ்சுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு சின்ன டான்ஸ்லாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா லஞ்ச் வந்துருச்சு. ஸோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. அங்கே ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு பார்த்திங்கன்னா, அதெல்லாம் எடுத்து கொஞ்சிட்டு இருந்தாங்க. இவன் நாய்க்குட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி ரொம்ப ஆடும். ஃப்ரெண்ட்ஸோடு வந்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது. சுஜய் பார்த்திங்கன்னா அங்கேன்னு ஓடிக்கிட்டே இருந்தான். இவன் பின்னாடி ஓடுறதே தான் எனக்கு வேலையாக இருந்துச்சு. நான் எங்கேயுமே என்ஜாய் பண்ண முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணேன். சரின்னு சொல்லிட்டு லஞ்சு வந்துடுச்சு. ஒரு 2 o'clock ஆகிடுச்சு லஞ்சு வர்றதுக்கு. சரி லஞ்சு பார்க்கலாம். நம்ம என்னென்ன லஞ்சுன்னு சொல்லி என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியல. ஏன்னா சுஜய் இருந்தனால அவனை பார்த்துக்கிறது எனக்கு இதுவாக இருந்துச்சு. அதனால் எடுக்கல. பிரியாணி, சப்பாத்தி, சிக்கன் குருமா, கேசரி எல்லாம் போட்டிருந்தாங்க. நான்வெஜ்ஜுமே நல்லா இருந்துச்சு. தயிர் சாதம், ரசம்லாம். அப்புறம் நாங்கள் போய் என்ன பண்ணிட்டோன்னா தூங்கிட்டோம்.
நானும் சுஜயும் ரொம்ப தண்ணியில் விளையாண்டா ஃபீவர் வந்துடும்னு நினச்சி தூங்கிட்டோம். அப்புறம் நாங்கள் தூங்கி எழுந்து ஒரு 5 o'clock நாங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு 2:30க்கெலாம் தூங்கிட்டோம். ஒரு 5 o'clock வந்து பார்த்தா எல்லாம் ஸ்விம்மிங் பூலில் ஜாலியாக விளையாண்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நானும் போவேன்னு சொல்லி சரி அழுதுனால சரி பார்த்திங்கன்னா சுஜயும் இறக்கி விட்டாச்சு. சரி நம்ம ஒரு நாள் தானே, சரி ஜுரம் வந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு இறக்கி விட்டாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா விளையாண்டுட்டு அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பஜ்ஜி, அப்புறம் முட்டை போண்டா, டீ, காஃபி கொடுத்தாங்க. ரிலாக்ஸாக உட்காந்து அதையும் குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலை விட்டு வரவே இல்லை. வாடானா வரவே இல்லை. நல்லா என்ஜாய் பண்ணார். நான் ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலை, ஏன்னா எனக்கு அன்றைக்கி வந்து ஃபீவரு கோல்டு இருந்தனால அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணல. சன்செட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் மறுபடியும் எல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரிலாம் எடுத்தாங்க. ஈவினிங் வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு வாக்கிங் மாதிரி போனோம். போயிட்டு அப்புறம் பில்லெல்லாம் செட்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் டிஜே எல்லாம் கூட போட்டாங்க. நம்ம நைட்டு ஒரு 7:30க்கெலாம் செக் அவுட் பண்ணிடணும். ஸோ ஒன் டே ட்ரிப் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் நீங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். அப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இவன் பார்த்திங்கன்னா அந்த பேட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஒரே விளையாட்டு. அதுக்கப்புறம் பில்லெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு நம்ம ட்ரிப் ஓவர். அதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸை பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. நம்ம ஒரு 7:30க்கெலாம் கிளம்புனோம். 8:30ல் 9:30 ஆகிடுச்சு வீட்டுக்கு ரீச் ஆக. அவ்வளோதான், இந்த ட்ரிப் ஓவர். நெக்ஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம். பாய்.